போதைப்பொருள் வழக்கு தொடர்பாக திரைப்பட இயக்குநர் அமீர் விசாரணைக்கு ஆஜராகி இருப்பதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. இதுகுறித்த முழு விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கதிரவன் இணைப்பில் இருக்கிறார். கதிரவன், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். கடந்த 3 ஆண்டுகள்ல 2000 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் கடத்தப்பட்ட வழக்குல முக்கிய குற்றவாளியாக கருதப்பட்ட ஜாஃபர் சாதிக் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட அவரிடம் பல்வேறு விசாரணைகள் நடைபெற்றன. அதே போல அவருடன் வியாபார ரீதியாக தொடர்புடைய நபர்களுக்கு சம்மன் அனுப்பி விசாரணைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தான் தயாரிப்பு இயக்குநராக இருக்கக்கூடிய அமீர் அவர்களிடம் விசாரணை நடத்துவதற்காக ஏற்கனவே போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் சம்மன் அனுப்பியிருந்தார்கள். அதாவது இன்று 2ஆம் தேதி அன்று அவர் டெல்லியில் இருக்கக்கூடிய அலுவலகத்தில் ஆஜராக வேண்டும் என்று அந்த சம்மனில் குறிப்பிடப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில அமீர் அவர்கள் இன்று போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அலுவலகத்தில் ஆஜராகி இருக்கிறார். சற்று முன்பு அவர் இந்த அலுவலகத்திற்கு சென்ற நிலையில வரவேற்பு அறையில் காத்திருப்பதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. இன்று காலை மத்திய போதைப்பொருள் தடுப்பு தலைமையகத்தில் நேரில் ஆஜராக வேண்டும் என்று அவருக்கு ஏற்கனவே சம்மன் அனுப்பியிருந்த நிலையில ரம்ஜானுக்கு பிறகு தான் ஆஜராவதாக அது குறிப்பிட்ட ஒரு கடிதம் ஒன்றையும் நேற்று அனுப்பியிருந்தார். ஆனால் அதற்கு அதிகாரிகள் தரப்பிலிருந்து எந்த விதமான தகவலும் அளிக்கப்படாத நிலையில விலக்கு அளிக்கப்படாத நிலையில இன்று தனது வழக்கறிஞர் பிரபாகருடன் இன்று அமீர் அவர்கள் ஆஜராகி இருக்கிறார். அவர் தனக்கும் ஜாஃபர் சாதிக்கும் உள்ள தொடர்புகள் பற்றி விளக்கம் அளிப்பதற்காக தற்போது நேரில் ஆஜராகி இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஜாஃபர் சாதிக் தயாரிக்கும் இறைவன் மிகப்பெரியவன் என்ற திரைப்படத்துக்காக இயக்குனர் அமீருக்கு 1 கோடி ரூபாய் சம்பளம் பேசப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. அதே போல அதற்காக 28 லட்சம் ரூபாய் முன்பணம் பெற்றிருப்பதாகவும் 60-70% படப்பிடிப்பு முடிந்துள்ள நிலையில் தற்போது படம் கிடப்பில் போடப்பட்டிருப்பதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல ஜாஃபர் சாதிக்கும் இயக்குனர் அமீருக்கும் 2014 முதலே நண்பர்களாக இருந்து வருவதும் இந்த போதைப் பொருள் கடத்தலுக்கும் தனக்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லை என அமீர் தரப்புல விளக்கம் அளிக்க இருப்பதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. அதே போல ரீகேப் என்ற ஒரு உணவகத்துக்கும் தனக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்றும் ஒரு சிறப்பு அழைப்பாளர் என்ற முறையிலே உணவு திறப்பு விழாவில் கலந்து கொண்டதாகவும் அமீர் தரப்புல அதிகாரியிடம் விளக்கம் தர இருப்பதாகவும் அவர்களது வழக்கறிஞர் மூலமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து முழுமையான விவரங்கள் விசாரணைக்கு பின்பாக தெரிவிக்கப்படும் என்றும் அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. தற்போது அவர் அந்த மத்திய போதை தடுப்பு அலுவலகத்தில் வரவேற்பு அறையில் காத்திருப்பதாகவும் இன்னும் சற்று நேரத்தில் அதிகாரிகள் முன்பு ஆஜராக இருக்கக்கூடிய நிலையில இந்த விளக்கங்களை அதிகாரிகள் முன்பு தர இருப்பதாகவும் அவர்கள் அமீர் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.